நாங்கள் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக ராஜாவே, அப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை, இந்த ஆராதனை வேலைகளிலே ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கிறேன். அப்பா ஆண்டவர், இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்யணும். ஏசப்பா, அதிசயம் செய்யணும் ராஜாவே. இந்த தேவைகளோடு ஆண்டவரை, இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரை, வாக்குத்தத்தங்களின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் ஏசப்பா, இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரை அது நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்திலே ஆண்டவரை அப்பா இணைந்து ஏசப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தத்தாமே ஆண்டவர், இன்னும் அவர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏசப்பா, இன்னும் அவர்களை நீங்கள் கர்த்தாவே ஆண்டவரை அநேக ஆண்டவரை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இந்த ஊழியம் இன்னும் ஆண்டவரை அப்பா இதனுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன்னீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல,
எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 25 வரை. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்ததால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமென். வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஆமே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, நான் பள்ளங்களை கடந்திடுவே. ஆமே. மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, நான் சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, நான் சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. ஆமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமுன் கூரெங்கே
ஜெயம் எங்கே? ஆமென். மரணம் உன் கூரெங்கே? பாதாளம் உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நலமுடன் வாழ்ந்திடுவே, நான் நம்பிக்கையில் வளர்ந்திடுவே. ஆமென். நலமுடன் வாழ்ந்திடுவே, நான் நம்பிக்கையில் வளர்ந்திடுவே. கிருபை எனக்கு உண்டு, நான் கிருபையில் வளர்ந்திடுவே. கிருபை எனக்கு உண்டு, இந்த கிருபையால் வெற்றி பெறுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. 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 மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனத்துடன் 30வது வசனம் வரை. அந்த சமயத்திலே இயேசு சொன்னதும், பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளில் ஞானிகளும் கல்விமான்களும் மறைந்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிதா தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கும் அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறோம். அவனும் தவிர வேற எவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன அழுத்தமுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகமும் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். மத்தேயு 11வது அதிகாரம் 16 வசனம் தொடங்கி 19வது வசனங்கள்.
இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணிருக்கிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது தன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்றார். ஆமேன். என்னிடம் வந்து இளைப்பாறுதலை கண்டடையுங்கள் என்று நான் செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரையிலும், பின்னர் 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலும் உள்ள வேத பகுதியை வாசிக்க போகின்றோம். இயேசு கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் ஒரு வசனமாக காணப்படுகின்றது. சில நேரங்களில் வாழ்க்கையானது நம்மை மிகவும் சோர்வடைய செய்யக்கூடியது என்பதை எனக்கு ஞாபகப்படுத்திவிடும். நாம் நமது வேலைகளில், குடும்பத்தில், நமது எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள், பயங்கள், துக்கங்கள், பாவங்கள் மற்றும் பல நிச்சயமற்ற தன்மைகளின் சுமைகளை சுமக்கிறோம். நம்மில் பலர் வெளியிலும் எல்லாவற்றையும் சரியாக செய்வது போல் நடித்தாலும் உள்ளுக்குள் நாம் உடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு இங்கே 2 வகையான மக்கள் கூட்டத்திற்கு பேசுகிறார். முதலாவதாக அவர் தேவனுடைய செய்தியை விமர்சித்து நிராகரிப்பவர்களை நோக்கி பேசுகிறார். பின்னர் அவர் வேதத்தில் உள்ள மிக அழகான அழைப்புகளில் ஒன்றை பற்றி பேசுகிறார். நாம் சற்று முன் வாசித்த அந்த அழைப்பில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறுகிறார். இந்த வசனமானது இன்று உங்களை உற்சாகப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். எனவே இந்த வேத பகுதியையும் நாம் வாசித்தவற்றையும் பார்க்கும்போது நாம் கவனம் செலுத்த வேண்டிய 3 மிக முக்கியமான நற்செய்தியை காண்கிறோம். முதலாவது, நற்செய்தியை நிராகரிப்பவர்கள், சுவிசேஷத்தை நிராகரிப்பவர்களை குறித்து பேசினார். இயேசு கூறுகின்றார், இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அதன் பின்பு தொடர்ந்தும் அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து பேசினார். யோவான் ஸ்நானகன் போஜனபானம் பண்ணாதவராய் மனம் திரும்புதலை குறித்த செய்தியோடும் நியாய தீர்ப்பின் செய்தியோடும் வந்தான். ஆனால் மக்கள் அவனை ஒரு பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். பின்பு மேசியாவாகிய இயேசுவே வந்தார். அவர் புசித்தும் குடித்தும் பாவிகளுக்கு கிருபையை காட்டியும் வந்தார். மக்கள் அவரை என்னவென்று அழைத்தார்கள் தெரியுமா? அவர்கள் அவரை போஜன பிரியன் என்றும் மதுபான பிரியன் என்றும் அழைத்தார்கள். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையில் நாம் எதை செய்ய என்று யோசிப்பதுண்டு. பிரச்சனை யோவானிடமோ அல்லது இயேசுவிடமோ இருக்கவில்லை. பிரச்சனையானது மக்களின் இதயங்களில்தான் இருந்தது. ஒருவேளை இன்று நாம் இதயங்களில் உள்ள பிரச்சனையும் அதுவாக இருக்கலாம். சிலருக்கு கர்த்தர் எப்படி பேசினாலும் அவர்கள் அவரை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் எல்லா விதமான வழிமுறைகளையும் விமர்சிக்கிறார்கள். ஒருவேளை இன்றும் மக்கள், எனக்கு தேவாலயத்திற்கு போக விருப்பமில்லை, தேவாலயம் மிகவும் பாரம்பரியமானது, எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்கவில்லை, கிறிஸ்தவம் என்பது போலியானது, அல்லது தேவாலயம் மிகவும் நவீனமான ஒன்று, அல்லது எனக்கு பிரசங்கமானது பெரிதாக பிடிக்கவில்லை, அல்லது எனக்கு பிரசங்கியாரை பிடிக்கவில்லை, பேசப்படும் வார்த்தையானது எனக்கு பிடிக்கவில்லை, அல்லது கிறிஸ்தவமானது நம்மிடம் அநேக காரியங்களை எதிர்பார்க்கின்ற ஒன்று, அது மிகவும் எளிமையானது,
அல்லது அது விசித்திரமானது என்று பலர் பலவாறு சொல்லலாம். ஒருவேளை மக்கள் கிறிஸ்தவர்களை விசித்திரமானவர்கள் என்று நினைக்கலாம். ஒருவேளை நாங்கள் விசித்திரமானவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். சில சமயங்களில் இத்தகைய விமர்சனங்கள் கர்த்தருடைய அழைப்பிற்கு பதிலளிப்பதை தடுக்கும் ஒரு வழியாக மாறுகின்றது. மேலும் அவர்கள் இருதயங்கள் கடினமடைந்து தங்கள் இருதயங்களில் இத்தனை விமர்சனங்களை வைத்திருப்பதால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க மறுக்கிறார்கள். தேவனுடைய செய்தியானது நம்முடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறதா என்பதல்ல பிரதானமான கேள்வி. மாறாக அதை ஏற்றுக்கொள்ள நம் இருதயங்கள் தயாராக இருக்கின்றதா என்பதே பிரதான கேள்வியாக காணப்படுகின்றது. இன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் தயாராக இருக்கிறதா? இது தாழ்மை என்ற காரியத்தோடு தொடங்குகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள தாழ்மை என்பது தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்வதை நீங்கள் செய்வதற்கும் உங்களுக்கு தாழ்மை அவசியப்படுகின்றது. எனவே இயேசு ஜெபித்து சொன்னது என்னவென்றால், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். இயேசு ஏன் இந்த சிறு பிள்ளைகளுடன் இதை ஒப்பிடுகிறார்? இயேசு இங்கே கல்வி அறிவையோ அல்லது புத்திசாலித்தனத்தையோ ஒரு குறையாக கணித்து பேசவில்லை. ஆனால் அவர் பெருமை எனும் காரியத்தை பற்றியே இங்கே குறிப்பிடுகிறார். அக்காலத்து மத தலைவர்கள் தங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும் என்று நம்பினார்கள். அதனால் தங்கள் பெருமை தங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த மேசியாவை காண விடாமல் தடுத்தது. அவர்கள் அவரை நிராகரித்தார்கள். குழந்தைகள் தாழ்மை, நம்பிக்கை மற்றும் சார்ந்திருத்தல் ஆகிய குணாதிசயங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் ஆயிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் திறந்த மனதுடன் வருபவர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். குழந்தைகளின் குணாதிசயம் நமக்கு தெரியும். அவர்கள் தங்கள் பெற்றோரை சார்ந்திருக்கிறார்கள். பலர் கர்த்தரை அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்களை இழக்கிறார்கள். அதற்கு காரணம் நற்செய்தி மிகவும் சிக்கலானது என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ள மறுப்பதால் தான் அந்த இழப்பு ஏற்படுகின்றது. ரட்சிப்பு என்பது புத்திசாலித்தனம், செல்வம் அல்லது சாதனைகளால் வருகின்ற ஒன்று அல்ல. அது விசுவாசத்தினால் வருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. தேவன் மீதான விசுவாசம் நாம் தேவனிடம் வரும்போது அந்நியர்களாகவோ விதவைகளாகவோ வருவதில்லை. மாறாக தங்கள் தந்தையை நம்பி எல்லாவற்றிற்கும் அவரை சார்ந்திருக்கும் பிள்ளைகளாக நாம் வருகிறோம். எனவே இயேசு கொடுக்கும் இந்த அழைப்பானது சோர்வுற்ற மக்களுக்கும் மிகவும் பொருந்தும். ஒருவேளை நீங்கள் இன்று சோர்வுற்று இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், வருத்தப்படுகின்றவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு இயேசுவிடம் சென்று இளைப்பாறுதல் பெற முடியும் என்பதும், என் சோர்வின் நேரங்களில் அவர் என்னை கவனித்துக் கொள்கிறார் என்பதும் நமக்கு எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் காரியமாக இருக்கின்றது. இது இன்று உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட அழைப்பாக காணப்படுகின்றது. இயேசு மதத்திற்கு வாருங்கள், விதிகளுக்குள் இணங்குங்கள் என்று சொல்லவில்லை. சமய சடங்குகளிடமோ மனித முயற்சியிடமோ மனித நிபுணத்துவ வராதீர்கள். மாறாக அவர் கூறுகின்றார், என்னிடம் வாருங்கள், உலகத்தின் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவிடமே வாருங்கள் என்கிறார். மேலும் அவர் சோர்வுற்றவர்களை அழைக்கிறார். இன்று பலர் வாழ்க்கையாலேயே சோர்வடைந்துள்ளனர். ஒருவேளை நீங்களும் இந்த நேரத்திலே சோர்வை உங்கள் வாழ்க்கையிலே உணரலாம். இருந்தாலும் நீங்கள் பாரத்தை சுமக்க தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் நிதி நெருக்கடிகள், கவலை, துக்கம், ஏமாற்றம், உடல் ரீதியான துன்பம், வாழ்க்கையின் தேவைகள் போன்றவற்றை எதிர்கொண்டிருக்கலாம். அவரும் பாரம் சுமந்தவர்களை தம்மிடம் அழைத்து கொண்டிருக்கின்றார். அக்காலத்து சமய சடங்காச்சாரங்கள், கடினமான சமய விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் மக்கள் மீது பெரும் சுமைகளை சுமத்தி இருந்தது. இன்றும் பலர் குற்ற உணர்ச்சி, வெட்கம், வருத்தம், பயம் போன்ற சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் இயேசு தமது இளைப்பாறுதலை அளிக்க விரும்புகின்றார்.
ஆகவேதான் அவர் வருத்தம் பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடம் வாருங்கள் என்கிறார். இது வெறும் உடல் தளர்வு அல்லது ஆறுதல் மற்றும் அல்ல, அது ஆத்துமாவின் சமாதானமாக காணப்படுகின்றது. மத்தேயு 11வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் காண்பது போல கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொள்வதே உங்கள் ஆத்துமாவின் சமாதானம். இயேசு என் நுகத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கின்றேன் என்றார். அக்காலத்தில் நுகம் என்பது மிருகங்களை வழிநடத்தவும் நெறிப்படுத்தவும் அவற்றின் மீது வைக்கப்படும் ஒரு மரத்துண்டு. அதனால்தான் விவசாயிகள் மிருகங்களை தங்களுக்கு வழிகாட்டவும் வேலை செய்யவும் பயன்படுத்தி வந்தார்கள். இயேசு நம் வாழ்வில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் நீக்குவதில்லை, மாறாக அவருடன் நடக்க, அவருடன் ஐக்கியப்பட, அவருடன் உறவாட, அவருடன் வாழ நம்மை அழைக்கிறார். அவருடைய நுகம் வித்தியாசமானது, ஏனென்றால் அவர் நம் அருகில் இருக்கின்றார். அவர் பெரும் சுமையை சுமக்கிறார். அதனால் நமக்கு அதை தனியாக சுமக்க வேண்டியதில்லை. நாம் செல்ல வேண்டிய வழியை அவர் நமக்கு கற்பிக்கிறார். நமது பலவீனத்தில் அவர் நமக்கு பெலனை தருகிறார். அதனால் நாம் இந்த வாழ்க்கையில் தனியாக போராட வேண்டியதில்லை. மேலும் அவரே தம்மை சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் என்று குறிப்பிடுகின்றார். இது பெரிய ஆச்சரியமாக காணப்படுகின்றது. எனவே இது உண்மையில் அதிகாரம், அந்தஸ்து அல்லது கட்டுப்பாட்டை பற்றியது மட்டுமல்லாமல் மாறாக இயேசு நம்மை சாந்தம், இரக்கம் மற்றும் மனத்தாழ்மையுடன் வழி நடத்துகிறார். மேலும் அவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். என் நுகம் மெதுவானதும் என் சுமை இலகுவானதுமாக இருக்கின்றது என்றார். இவரை விட்டுவிட்டு நீங்கள் வேறு எங்கு செல்ல போகின்றீர்கள்? இரக்கம் நிறைந்தவர் இயேசுவை தவிர வேறு யாரை பின்பற்றி போக விரும்புகிறீர்கள்? அதாவது வாழ்க்கையானது மிகவும் எளிதாகவும் கஷ்டமே இல்லாத வாழ்க்கையாகவும் மாறிவிடும் என்று இதற்கூடாக அவர் அர்த்தப்படுத்தவில்லை. கிறிஸ்தவர்களாக நாம் கடினமான சோதனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த உடனே நம்முடைய அனைத்தும் உடனடியாக மாறப்போவதில்லை. ஆனாலும் நாம் இனி நமது சுமைகளை தனியாக சுமக்கப் போவதில்லை. இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இயேசு நம்மை சுமக்கின்றார். உண்மையிலேயே அவர் நம்மை சுமக்கின்றார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. அவருடைய பிரசன்னம் நிலையானது மற்றும் எப்போதும் நம்முடன் இருக்கின்றது. அவருடைய பலன் நம்மை தாங்கி நம்மை பாதுகாக்கிறது. ஒருவேளை இன்று நீங்கள் பாரத்தையும் சோர்வையும் உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயற்சித்து களைத்து போயிருக்கின்றீர்கள். வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் நீங்கள் மனமுடைந்து போயிருக்கின்றீர்கள். குற்ற உணர்ச்சி அல்லது வெட்கத்தால் நீங்கள் பாரப்பட்டிருக்கின்றீர்கள். பாடுபடுவதாலும் முயற்சிப்பதாலும் கவலைப்படுவதாலும் நீங்கள் அதிகமாக களைத்து போயிருக்கிறீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் இதோ இயேசுவிடம் இருந்து ஒரு திறந்த அழைப்பு உங்களை நோக்கி வருகின்றது. அவர் சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், வேறு யாரிடமும் அல்ல, என்னிடமே வாருங்கள் என்று அழைக்கிறார். நீங்கள் உங்களை விரைவாக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் விரைவாக வலிமை பெற வேண்டிய அவசியமில்லை. இனி உங்கள் சுமைகளை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் சோர்வை கொண்டு வாருங்கள். உங்கள் கேள்விகளை அவரிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் குறைகளை அவரிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் வலியை அவரிடம் கொண்டு வாருங்கள். உங்களின் முழுமையையும் அவரிடம் கொண்டு வாருங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் ஒரேடியாக கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. இயேசு இன்று உங்கள் ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். ஒரு திறந்த அழைப்பு. அக்காலத்து மக்கள் ஏன் இயேசுவை தவறவிட்டார்கள் தெரியுமா? ஏனென்றால் அவர்களுடைய இருதயங்கள் மூடப்பட்டிருந்தன. அவர்களுடைய பெருமை வலிமையாக இருந்தது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களை குருடாக்கி இருந்தது. ஆனால் இயேசுவோ இன்றும் திறந்த கரங்களுடன் நின்று என்னிடம் வாருங்கள் என்கிறார். அவர் இன்று உங்களிடம் பேசுகிறார். நீங்கள் நான் சொல்வதை இந்த செய்திக்கூடாக
கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். நீங்கள் சோர்வாகவோ அல்லது களைத்து போனவர்களாகவோ இருந்தால் நீங்கள் இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களுக்கு கொடுப்பது இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் தற்காலிகமான நிவாரணத்தை அளிக்கிறது. ஆனால் இயேசுவோ நீடித்த இளைப்பாறுதலை அளிக்கிறார். உலகம் கனமான பாரத்தை உங்கள் மேல் வைக்கின்றது. ஆனாலும் இயேசுவோ உங்களுக்கு கிருபையை அளிக்கிறார். மிக வேகமான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? உன்னை நீயே சுமந்து கொள், வெற்றி பெறும் வரை முயற்சித்து கொண்டிரு என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆனால் இயேசுவோ என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இன்று நீங்கள் இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளவும் அவரிடத்தில் இந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். உங்கள் இருதயத்தையும் உங்கள் பாரங்களையும் உங்கள் கவலைகளையும் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருக்குள் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இளைப்பாறுதலையும் அனுபவிக்க முடியும். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் அவர் சிலுவையில் மரித்தார். அவர் அவமானத்தையும் குற்ற உணர்வையும் ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்களையும் தம்மீது சுமந்து கொண்டார். அதனால் நீங்கள் அவரிடம் விடுதலை அடைய முடியும். இனி நீங்கள் அடிமைத்தனத்தில் இல்லை, தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் விடுதலை அடைந்திருக்கின்றீர்கள். ஏனெனில் குமாரன் யாரை விடுவிக்கிறாரோ அவன் மெய்யாகவே விடுதலை அடைகிறான். இன்று நீங்கள் அவருடைய அன்பையும் பிரசன்னத்தையும் உணர்வீர்களாக. இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றேன். ஆமேன். அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம். எனது இறைவா இயேசு ராஜா, நீரே எந்தன் தெய்வம். அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம். எனது இறைவா இயேசு ராஜா, நீரே எந்தன் தெய்வம். எனது நம்பிக்கை நீரே, எனது ஜீவன் நீரே, எனது பாடல் நீரே, எனது ராகம் நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மாலை நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மாலை நீரே. தாழ்வில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைத்தீரையா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து என் கரம் பிடித்தீரையா. தாழ்வில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைத்தீரையா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து என் கரம் பிடித்தீரையா. எனது நம்பிக்கை நீரே, எனது ஜீவன் நீரே, எனது பாடல் நீரே, எனது ராகம் நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மாலை நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மாலை நீரே. அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம். எனது இறைவா இயேசு ராஜா, நீரே எந்தன் தெய்வம். அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம். எனது இறைவா
என்று வருவே எனது ரட்சகா, என் மனம் ஏங்கி நின்றே. எந்தன் கண்கள் உம்மையை நோக்கி ஏக்கம் அடைகின்றன. என்று வருவே எனது ரட்சகா, என் மனம் ஏங்கி நின்றே. எந்தன் கண்கள் உம்மையை நோக்கி ஏக்கம் அடைகின்றன. எனது நம்பிக்கை நீரே, எனது ஜீவன் நீரே, எனது பாடல் நீரே, எனது ராகம் நீரே. எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மாலை நீரே. எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மாலை நீரே. அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம். எனது இறைவா இயேசு ராஜா, நீரே எந்தன் தெய்வம். அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம். எனது இறைவா இயேசு ராஜா, நீரே எந்தன் தெய்வம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.